சாரு அப்படியே மெர்சல் ஆயிட்டனுங்க. நான் ஒரு கிறுக்கு பிள்ளை, அவரை சார்னா அவருக்கு புரியுமா? சொல்லப்படாதுல்ல. அவர் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரா சாருன்னு கூப்பிடுறதுக்கு, இல்ல கார்பரேஷன் ஊழியரா சாருன்னு கூப்பிடுறதுக்கு, இல்ல வாத்தியாரா சாருன்னு கூப்பிடுறதுக்கு? ஆட கட்சி தலைவர்னா கூட தலைவர்னு கூப்பிடலாமுங்க. இவரையெல்லாம் எப்படித்தான் கூப்பிடணும்? விஜய் அங்கிள் நல்லா இருக்கீங்களா? விஜய் அங்கிள் நல்லா பேசுனீங்க விஜய் அங்கிள். ஐயோ நீங்க சொன்னீங்கல்ல அங்கிள் கட்சி கொள்கைன்னு ஒரு வெங்காயத்தை. இவர் என்ன புதுசா என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே. அத சங்க காலத்திலேயே யாரோ காப்பி அடிச்சிட்டாங்க அங்கிள். என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அங்கிள்? நாங்க ஆணிரை கவர்தலுக்கு வரோம், அதனால பொம்பளைங்கோ, குட்டி பிள்ளைங்கோ, வயசானவங்கோ, அப்புறம் அந்தனர்னா அப்பவே எழுதி வச்சுட்டாங்க. இவையெல்லாம் பத்திரமா ஓரமா போய் பஞ்சாயத்து மேடையில படுத்துக்கோங்க, நாங்க சண்டை செய்ய வரோம். ஆமா அங்கிள், போர்க்காலத்திலேயே நாங்க பெண்கள் குழந்தைகளை காப்பாத்துவோம் அப்படின்னு சங்க காலத்திலேயே சொல்லிட்டாங்க அங்கிள். நான் அங்கிள் புதுசா ஏதாவது சொல்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க இந்த புதுசா வந்த விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், செருப்பு தைக்கிறவங்க, அந்த கல் இந்த கல், அவர்கள் இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா அங்கிள்? ஆனா அதுல ஒண்ணு விட்டுட்டீங்க அங்கிள். அதனால அடுத்த மாநில மாநாட்டில் ஃபர்ஸ்ட் தீர்மானம் இதுதான் முக்கியம். மைக்க பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தங்களும் இந்த தீர்மானத்தை சொல்லணும். அவ்வளவு ஏன் அங்கிள், நீங்க மாநாடுன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த தீர்மானத்தை முதல்லயே சொல்லிருங்க அங்கிள். ஐயோ நான் பாருங்க தப்பா சொல்லிட்டு இருக்கேன். மாநாட்டுக்கு மட்டும் இல்லை அங்கிள், நீங்க எங்க கிளம்பி போனாலுமே இப்படி நடக்குது அங்கிள். தீர்மானம் என்னன்னு சொல்றேன், இது வெறும் பேப்பர்ல குறிச்சு வச்சுக்காதீங்க அங்கிள். பேப்பர்ல குறிச்சு வைக்கிறதுக்கு இது ஒன்றும் பஞ்சு டயலாக் இல்லை, நெஞ்சில குறிச்சு வைக்க வேண்டிய நெஞ்சு டயலாகு. மாநாட்டுக்கு சேர் சப்ளை செய்பவர்களையும் பாதுகாப்போம், அவர்கள் நமக்கு தருகிற சேர்களையும் பாதுகாப்போம். மொதல் தீர்மானமே சேருகளை பாதுகாப்போம். அடுத்தது ரெண்டாவது இல்ல, தீர்மானம் 1லயே ஆ பிரிவு. அங்க வச்சிருக்கிற ரேம்ப் வாக் ஸ்டேஜ்களையும், அங்க வச்சிருக்கிற கம்பிகளையும், எல்இடி லைட்டுகளையும் பாதுகாப்போம். அடுத்தது இது ரெண்டாவது இல்ல, அந்த 1வதுலயே ஆ பிரிவு. டாய்லெட்டுகளையும் குடி தண்ணீர்களையும் நீங்களே கம்மியா தான் கொடுக்குறீங்க, சரி கொடுக்கறதையும் வீணாக்காம இருக்க வேண்டும். இனி அடுத்தது தீர்மானம் 1ல இது ரொம்ப முக்கியம் அங்கிள். ஒருவேளை நான் என்னோட பர்சனல் வேலைக்கோ இல்லைன்னா சம்பாதிக்கிற வேலைக்கோ கட்சி தற்குறிகளும் அணில்களும் அந்த பக்கம் வரப்படாது. அதையும் மீறி நீங்கள்லாம் வந்தீங்கனாலும் எந்த பொது சொத்துக்கும் ஆபத்து விளைவிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான தீர்மானம் அங்கிள், இதை முதல்ல போட்டுக்கோங்க. இந்த ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றிட்டாலே கட்சி மாநாடு சக்சஸ் ஆனதா தான் அர்த்தங்க அங்கிள். மொத்தத்துல போட்ட சர்க்கஸ் சக்சஸ். அதுக்கப்புறம் நீங்க தைரியமா பேசலாம் அங்கிள். கட்சியினுடைய 3வது சர்க்கஸ் மாநாடு சக்சஸாக முடிந்து விட்டது அப்படின்னு. அண்ணங்க அங்கிள், முதல் தீர்மானத்தையே முழுசா நிறைவேற்ற முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் கட்சி கொள்கையை பத்தி பேசலாமா அங்கிள்? நாங்கள் ஒருபோதும் உங்களை எதிரியாக நினைக்கிறதே இல்லை அங்கிள். நாங்கள் உங்களை எப்பவும் வாழ்த்தத்தான் செய்கிறோம். டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. உங்கள் மாநில மாநாட்டில் நீங்கள் சொல்லிக்கங்க, பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான் அங்கிள், நீங்களே சொல்லிக்கலாம். யார் அங்கிள் உங்ககிட்ட சண்டைக்கு வர போறா? டிஎம்கே அந்த வழியாக கூட வராது அங்கிள். நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், எலெக்ஷனை பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சும்மா நின்று அப்பப்போ ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறீங்க அங்கிள். அதனால எல்லாரும் ஸ்டாண்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டாண்டப் பண்ணுறக்காங்க சேர் இல்லாதனால 7-8 பேர் ஒரே சேர்ல ஸ்டாண்டப் பண்ணுறதுனால சேரு பிரேக்கப் ஆயிடுது. அவ்வளோதான் அங்கிள், 7-8 பேர் ஒரே சேர்ல ஸ்டாண்டப் பண்ணா அந்த சேரு பிரேக்கப். அதனால நீங்கள் சொன்ன இந்த தீர்மானங்களை எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த தீர்மானத்தை எல்லாம் முதல்ல எழுதி அந்த தீர்மானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி
அதுக்கப்புறம் நீங்கள் 2வது 3வது தீர்மானத்தை சொன்னீங்கன்னா இவங்களாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கிள். அங்கிள் அங்கிள் சும்மா சும்மா காமெடியாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள். எப்போ அங்கிள் சீரியஸாக பேச போகிறீங்க? நீங்கள் சீரியஸாக பேசுகிறப்போ நானே உங்களுக்கு டிப்பீஸ் தரேன் அங்கிள். டிப்பீஸ் எப்படி தெரியுமா அங்கிள் சீரியஸாக பேசணும்? உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. கொள்கை வழிகாட்டின்னு சொன்னீங்கல்ல அங்கிள், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் இது முடிஞ்சு பனையூர் வீட்டுக்குள்ளே போன உடனேயும் புத்தகத்தை விரித்து வச்சு உளுந்து 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 நீங்கள் மட்டும் படிக்கிறது இல்லாமல் அதில் நீங்கள் படிக்கிறத ஒரு ஷார்ட்ஸாவோ வீடியோவாவோ எடுத்து அது உங்கள் தம்பிகளுக்கெல்லாம் அனுப்பி ரீல்ஸ் 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 ரீல்ஸாக போட்டு அந்த அணில் குஞ்சுகளையும் படிக்க வச்சிங்கன்னா கம்பி வைக்க வேண்டிய வேலை இல்லை, கிரீஸ் தடவ வேண்டிய வேலை இல்லை. கருத்தோட வரவன் கருத்தை மட்டும்தான் கேட்பான். அதை விட்டுட்டு கம்பி மேலே எல்லாம் ஏறி குதிக்க வேண்டியது இல்லை, நீங்கள் கிரீஸ் தடவ வேண்டியதும் இல்லை. இப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கம்பிக்கா ஆளுங்களை வச்சு கிரீஸ் தடவதை விட உங்கள் ஒவ்வொரு தம்பிகளுக்கும் உங்களோட ஒவ்வொரு அணில்களுக்கும் படிக்க சொல்லி கொடுத்துட்டாலே போதும். ஸ்குரல்ஸ் ஸ்குரல்ஸ் ஸ்டடி வெல் அபவுட் அம்பேத்கர் அண்ட் பெரியார். அதை விட்டுக்குன்னு இங்கிலீஷில் ஏதாவதும் பார்த்து படிக்கிற வேலையெல்லாம் வேணாம். அங்கிள் அந்த டைலாகெல்லாம் என்னத்துக்கு அங்கிள் சொல்லி கொடுங்க அங்கிள். நீங்கள் சினிமா முதல் காட்சி பண்ண வரல, இது ஒரு மாநில மாநாடு. நீங்கள்லாம் அது நீங்கள் எதுவாகவும் ஆகலை, அணில்களாக மட்டுமே இருந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களையெல்லாம் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறது. நீங்கள் மட்டும் ஏசி காரில் வந்து ஏசி டென்ட்டில் உட்காரது நிறுத்திட்டு அப்புறம் அங்கிள் தீர்மானம் 1ல் ஈ பிரிவு சொல்ல மறந்துட்டேன் அங்கிள். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்களுக்கு மனசு இருந்தா அங்க வந்திருக்கிற அந்த அணில்கள் மேல அக்கறை இருந்தாத்தா கட்டாயமெல்லாம் படுத்தலை இருந்தா அவங்களுக்கும் ஷெட்டு தாங்க. முடிஞ்சா மனசு இருந்தா உங்க அணில்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா மட்டும் அந்த ஷெட்டை கொஞ்சம் போட்டு கொடுங்க அங்கிள். அதாவது உங்களுக்கு வேண்டி வர உங்க அணில்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தான்னு தான் நான் சொல்றேன். இல்லாம எங்களுக்கு வேண்டியெல்லாம் நாங்க கேட்கல. அப்படி பண்ணீங்கன்னா வந்தவன் வந்த மாதிரியே திரும்பி அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ஓட்டு குறையாமல் இருக்கும். ஸோ மிஸ்டர் விஜய் அங்கிள், நீங்கள் போடாமல் விட்ட அந்த முக்கியமான 1வது தீர்மானத்திலேயே 4 பிரிவு இருக்குது. இதை எப்போ நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க? முதல்ல நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் இதெல்லாம் கரெக்டாக உங்கள் அணில்களுக்கு சொல்லி கொடுத்து முதல் தீர்மானத்தை அவங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் பனையூர் வீட்டுக்கே 15 அடிக்கு காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அறிவு பெற்று பகுத்தறியும் திறனையும் பெற்று விடுவார்கள். பகுத்தறிவு பெற்றவனுக்கு 10 அடிக்கு மேலே காம்பவுண்ட் சவரெல்லாம் தேவையில்லை. கம்பியில் கிரீஸு அவசியமே இல்லை. சேறுகளை எல்லாம் உடைக்கிற அளவுக்கான தேவை வரவே வராது. அவ்வளவு ஏன், தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கும். முதல் தீர்மானம் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். மிஸ்டர் விஜய் அங்கிள் அவர்களே, உங்களையே அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறேன் தெரியுமா? நீங்க இன்னும் டெவலப் ஆகல அங்கிள். டெவலப் ஆகல அப்படிங்கிறது ஒரு சிஎம்ஐ எப்படி கூப்பிடணும்னு தெரியற அளவுக்கு கூட நீங்க டெவலப் ஆகலைன்னு தான் சொல்ல வந்தேன். மெட்றதுல எல்லாம் நீங்க டெவலப் ஆகலைங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். புன்னகையோட தான் அங்கிள் இதையும் சொல்கிறேன். நீங்கள் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம அன்னன்னைக்கு புன்னகையோட போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு மட்டும்தான் அட்வைஸு, மற்றவங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான். நீங்கள் அறிவோடு இருக்கணும், ஆனால் எங்கள் மக்கள் புன்னகையோடு இருக்கணும். நன்றி, வணக்கம்.